தமிழ்நாடு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு சமீபத்தில் அறிவித்துள்ள புதிய திட்டம் மூலம் யுபிஎஸ்சி தேர்வில் தேர்வு செய்யப்பட்ட 1000 மாணவர்களுக்கு மாதம் ரூபாய் 7000 நிதி உதவி வழங்கப்படும். இந்த திட்டத்தின் கீழ் தேர்வு செய்யப்பட்ட மாணவர்களுக்கு 10 மாதங்களுக்கு நிதி வழங்கப்பட உள்ளது. மேலும் யுபிஎஸ்சி தேர்வின் மூலம் நிலைத் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு ரூபாய் 25,000 மற்றும் நேர்முக தேர்வில் வெற்றி பெறுபவர்களுக்கு ரூபாய் 50,000 வழங்கப்படும். இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க யுபிஎஸ்சி 2025 தேர்வில் பதிவு செய்திருக்க வேண்டும். விண்ணப்பதாரர்கள் வருமான வரி சான்றிதழ் உடனடியாக சமர்ப்பிக்க வேண்டும். மேலும் அவர்களின் வருமானம் அரசால் நிர்ணயிக்கப்பட்ட வரம்பிற்கு கீழாக இருக்க வேண்டும். விண்ணப்பதாரர்களின் பெற்றோர் அல்லது கணவர் அரசு பணியில் சேர்க்க முடியாது அல்லது அரசு பென்ஷன் பெறக்கூடாது. விண்ணப்பதாரர்கள் வட்டாட்சியர் அலுவலகம் அல்லது ஆட்சியர் அலுவலகம் போன்ற இடங்களில் விண்ணப்பங்களை செய்ய முடியும். யுபிஎஸ்சி தேர்வுக்கு தகுதி பெற விண்ணப்பதாரர்கள் ஆகஸ்ட் 1, 2025 தேதியின்படி குறைந்தபட்சம் 21 வயது மற்றும் அதிகபட்சம் 32 வயதுக்கு இடையில் இருக்க வேண்டும். இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிப்பதற்கான தகுதி இந்த வயது வரம்புக்கு உட்பட்டவர்களுக்கு மட்டுமே உள்ளது. மேலும் தமிழ்நாட்டில் கல்வித்துறையில் பல புதிய திட்டங்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன. நீலகிரி, குன்னூர், சென்னை, ஆலத்தூர் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் புதிய அரசு கலை கல்லூரிகள் தொடங்கப்பட உள்ளன. அரசு பாலிடெக்னிக் மற்றும் பொறியியல் கல்லூரிகளில் செயற்கை நுண்ணறிவு, ரோபோட்டிக்ஸ் உள்ளிட்ட புதிய துறைகளில் பிரிவுகள் உருவாக்கப்படுகின்றன. ரூபாய் 50 கோடியில் திறன்மிகு மையங்கள் அரசு பொறியியல் கல்லூரிகளில் அமைக்கப்பட உள்ளன. பழங்குடி மாணவர்களுக்கு இடைநிறுத்துதலை தடுக்கும் வகையில் 14 உயர்நிலை பள்ளிகள் மேல்நிலை பள்ளிகளாக தரம் உயர்த்தப்படுகின்றன. மேலும் அரசு பல்கலைக்கழகங்களுக்கு வழங்கப்படும் நிதி உதவியும் ரூபாய் 700 கோடியாக உயர்த்தப்படுகின்றது. தமிழ்நாடு அரசு யுபிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெற விரும்பும் மாணவர்களுக்கு இந்த திட்டத்தின் மூலம் நிதி உதவியும் பயிற்சியும் வழங்குவது அவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமடைய உதவும் என பலரும் இந்த திட்டத்திற்கு வரவேற்பு தெரிவிக்கின்றனர்.